ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சட்டென என் பாதத்தை தொட்டு விடு தங்கமே. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி உன் வீடு தேடி வரப்போகுது. என் பாதத்தை தொட்ட நேரத்தில் நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது. நீ எப்படி இருக்கிறாய் குழந்தையே? நீ நலமாக இல்லை. உன்னையும் உன் எண்ணம் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதில் 1000 கேள்விகள், எல்லையற்ற குழப்பங்கள். உன் மனதில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் எதை பற்றியும் அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் சிரிப்பதாக நடித்து உள்ளுக்குள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ மற்றவரிடம் நலமாக உள்ளது போல் நடிக்கலாம். ஆனால் நீ நிம்மதியில்லாமல் இருப்பது எனக்கு தெரியாதா? மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய். உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட தூற்றுவதில்லை. உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் கொடுத்ததில்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று முருகா? ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று இந்த முருகனிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களுக்கு தண்டனை கொடு முருகா என்று ஒருபோதும் நீ கூறியதில்லை. அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாக கேட்கிறாய். இந்த மனதிற்காகத்தான் நான் உன்னை என் பிள்ளை என என் மனதார ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு, நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாக இருந்தபோதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். மன தைரியம் எத்தகையது! மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்டு வந்தான். இனி நீ விருட்சமாக இருக்கப் போகிறாய். உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது. உனக்கான விடியலுக்கான நேரம் இதோ என் பாதத்தை பற்றிய வேளையில் வந்துவிட்டது. தினமும் காலை எழுந்ததும் ஓம் முருகா போற்றி என்ற 5 முறை சொல். உனக்கு நல்ல திருப்பங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய ஆழ் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, உன்னை செதுக்க வந்தது. உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தாதே. நீ மனதில் சுமக்கும் அவநம்பிக்கை உனக்கு இழப்பை தரும் நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை உன் எதிர்பாராததை எல்லாம் கிடைக்கச் செய்யும். அதனால்தான் நீ உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது என்று சொன்னேன் என் பாதங்களை பற்றிய வேளையில். சிலரது அற்ப செயல்களால் பொறுமையை இழந்து விடாதே. உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருந்தக்கூடாது. புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய். ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கலைன்னா சோர்ந்து போகாதே. ஒரு வழி இல்லை என்றால் மறு திசையை நோக்கி போ. உன் பார்வையானது 4 திசைகளிலும் இருக்கணும். உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. அது உன்னை வளர விடாது. உன்னை மதிக்காதவர்களுக்காக மனம் வருந்தக்கூடாது. உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடவும் கூடாது. அவர்களை பற்றிய யோசனையே சிந்தனையே வேண்டாமே. வாழ்வை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல். உன் வலிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் நான் மாற்றுவேன். உன் முருகனின் பல சொற்களை கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய். உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவி சாய்த்து விட்டேன். அனைத்தையும் நான் நிறைவேற்றி தர தயாராகிவிட்டேன். உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது. நாளையே உனக்கு நல்ல தகவல் வரும். என்னதான் நடக்கிறது, இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பிக் கொண்டிருந்த உன் மனநிலை தெளிவு பெறப்போகுது. நாளை உனக்கு சில உண்மைகளும் புரிய வரப்போகுது. உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. ஓம் முருகா, ஓம் முருகா என்று கூறு. நிச்சயமான நல்ல தகவல்களை நீ கேட்பாய், உன் செவியில் கேட்பாய். நான் சொல்வதை கேள். மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல், இந்த முருகனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது.
ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? உன் வாழ்வில் கூடிய விரைவில் உற்றார், உறவினர், பெற்றோர், பெரியோர் என அனைவரது ஆசைகளோடு ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிறது. உன்னையே சார்ந்த சுபகாரியம் அது கூடிய விரைவில் உன் கண்முன்னே நிகழப் போகிறது. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக இந்த முருகன் உனக்கு பல வழிகளை பிறப்பிக்கச் செய்வேன். அப்படியாகத்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டப் போகிறேன். நீ என்னிடம் கேட்டதை உனக்கு நிச்சயமாக திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தருவேன். இது கனவா நிஜமா என்ற ஆச்சரியத்தில் உன்னை திக்குமுக்காடச் செய்வேன். அது என்றோ அல்லது வெகு சில நாட்களிலோ கூட நடக்கலாம். அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக ஆவலோடு மகிழ்ச்சியோடு காத்திரு. உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை புத்தகமாக கையாள வைத்திருக்கிறேன். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு. வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நிரந்தரமல்ல குழந்தையே, அனைத்தும் மாயைதான். கர்ம வினைகள் உன்னை விட்டு நீங்கி போகும் நேரம் இது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கு வருவது எல்லாம் வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது வருத்தப்படக்கூடாது, மனம் தளரக்கூடாது. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது. நான் உனக்கு எது செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும். நீ கேட்டது எல்லாம் நடக்க துவங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும். வருவதை வைத்து சந்தோஷமாக இரு. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய். ஆம் முருகா என்று இந்த பதிவின் கீழ் தகவலை மட்டும் தெரிவித்துவிடு. சரிதானே? அப்பொழுது நான் புரிந்து கொள்வேன் உன்னை பற்றி. நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்று எனக்கு தெரிந்துவிடும். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது. சந்தோஷம் என்று நினைச்சிக்கோ. எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும். எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து மட்டும் நீ வெளியே வா. நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. இப்போது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. என் மேல் நம்பிக்கை இருக்கிறதானே? இந்த முருகனை முழுவதுமாக நம்புகிறாய்தானே? மகிழ்ச்சி நல்ல பெயருடன் உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன். முதலில் உன்னையும் முழுவதுமாக நம்பு. அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். ஏன் தெரியுமா? நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய். இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய். இனி உனக்கு நல்ல காலம்தான். ராஜ யோகத்தில் இருக்கப் போகிறாய். தொட்டது துலங்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. எடுத்த காரியம் கைகூடும். நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய். இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். பயப்படக்கூடாது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும். நீ ஏன் அதிசயப்பட போவாய் பார். ஆச்சரியப்படுவாய். என்று முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய். நிச்சயம் நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.